ஹாய், நான் வந்து இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த சைக்கிளோட ரிவ்யூ தான்ப்பா. காஸ்மிக்கில் இது ஒரு MTB புஸ் புஸ் நாய்க்குட்டியோட. வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேமில் தான் இருக்கார். காஸ்மிக் Trium 29. ஸோ இந்த பைபிள் தான். இந்த சைக்கிளை பார்த்ததுமே நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணா இந்த ஹைப்ரிட் சைக்கிள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக MTBயை தான் நாங்கள் ஹைப்ரிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ MTBயை வந்து ஹைப்ரிட்டாக மாற்றினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்களேன், அதுவே வெக்கப்படுது. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடச்சிது. ஏன்னா டயரோட விட்டு எல்லாமே மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு கிரிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கெயின் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுக்கலாம் ப்ரோஸ், அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டோம். பின்னாடி இப்போ கியர் செட் போவோமே, இதுக்கு முன்னாடி இதில் இருந்த கியர் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷிமோனோ டோர்னி. இப்போ பாருங்கள், ஷிமோனோ தான். ஸோ இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே என்னையா அடுக்கி வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணும். ஷிமோனோ அலிவியோ அதுதான் இது. ஸோ பேக்கில் 9, ஃப்ரண்ட்டில் 3. ஸோ 27 கியர் செட் இது. பார்க்குறதுக்கே தாறுமாறாக இருக்கா? ஸோ ஓவராலாக இப்போ நம்ம ரைடர் கிட்ட அதோட ஃபீட்பேக் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆரம்பிப்போமா? ஸோ ராவன், நம்ம இப்போ இந்த சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காஸ்மிக் Trium 29 இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஏன் வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க, இனிஷியலாக அதோட இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது வாங்கினதுக்கப்புறமா? ஏன்னா அது ஒரு MTB தான் இனிஷியலாக. இப்போது எவ்வளவோ மாற்றியாச்சு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் வாங்கும்போது அது உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு? ஹாய், நான் வந்து இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன், போன வருஷம் 2020. எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலில் அடிபட்டது, லெகமெண்ட் டேர் ஆச்சு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னால் நடக்க முடியல, பழையபடி ஓட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட பேசும்போது வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க மெயினாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் காலில் நிறைய அடிபட்டுருந்தது. ஸோ லிகமெண்ட் டேர்னால நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த சைக்கிள் வாங்கினேன். எதிர்ச்சியாக தான் போய் வாங்கினேன், எனக்கு பிளான்லாம் கிடையாது சைக்கிளிங் போகணுன்னுலாம். இந்த லெகமெண்ட் டேரை வந்து நான் க்யூர் பண்ணி திரும்ப பழையபடி வரணும் தான் வாங்கினேன். அப்போ பார்த்திங்கன்னா MTB வாங்கினேன் ஃபஸ்ட்டு. நான் ஸ்பெக்கு எதுவுமே பார்க்கல வாங்கும்போது, ஜஸ்ட்டு போயிட்டு வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது டயரு தடி டயரு, இந்த கஷ்டமாக இருந்தது. அதுவும் கியர் பார்த்திங்கன்னா ஹை கியர்லாம் வச்சு ஓட்டும்போது, முதல் வாட்டி இனிஷியலாக ஓட்டும் போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஓட்ட பழகிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவா ப்ரோ கூட தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் 100 போனேன். MTBயில் ஃபஸ்ட் டைம் 100 போகும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கைன்னு வந்துட்டேன் நான். MTBயில் அதுவும் எனக்கு தெரியாது அவ்வளோ கஷ்டம்னு. என் கூட வந்தவங்க எல்லாருமே ஹைப்ரிட் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் MTBயில் போனேன். போக மட்டும் தான் முடிஞ்சுது, திரும்ப வர முடியல. திரும்ப வரும்போது ட்ரெயினில் தான் வந்தேன், சைக்கிள்லேயும் சேர்த்து போட்டு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவாபு தான் சொன்னார் என்கிட்ட. ஸோ இந்த ரிம் பார்த்திங்கன்னா 29T அப்படின்ற ரிம் பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு நம்ம வந்து ஹைப்ரிட் டயரை ரிம் மாற்றாமல் டயரை மட்டுமே. ஸோ நான் அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் வந்து ரிம் மாற்றாமல் டயரையும் டியூபையும் மாற்றினேன். 28C அதாவது ஹைப்ரிட் டயருக்கு மாற்றினேன். மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, வாங்கின ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த சாட்டர்டே சண்டே நான் சிவாபுரோட 100 போனேன். சாட்டர்டே 100 போனேன், அகைன் சண்டேயும் 100 போனேன். 2 100 போக முடிஞ்சது ஒரு டயர் சேஞ்ச் பண்ணதுலேயே. அதாவது 29லேருந்து 28 டயருக்கு மாற்றும் போது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது ஹைப்ரிட் டயருக்கு மாற்றும் போது. ஸோ அது சுராவன், நம்ம சைக்கிள் இதுதான். அண்ட் இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்ச? ஒரு டயர் தான் மாற்றினியான்னு பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிட்ட. ஸோ என்னெல்லாம் மாற்றிருக்க அப்படிங்கிறத வரிசையாக சொல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் போஸ்ட் மாற்றினேன். பழைய சீட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைட்டு பத்தலை. ஸோ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் நமக்கு ஹைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிது. ஸோ என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் போஸ்ட் மாற்றினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டெக்காத்லானில் இந்த சீட் போஸ்ட்டு சஸ்பென்ஷனோட கிடச்சிது எனக்கு. இது மாற்றினேன். இது 1500. ஓகே, சஸ்பென்ஷனோட இருக்குது. ஸோ இது மாற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கினேன், குஷன்.
குஷன் சீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோபார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைடு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு ஏரோபார். இது ஏரோபாரில் அதுவும் இந்த ஸ்பாட் வந்து உனக்கு அந்த குஷன் இருக்கிறனால நீ கையை ரெஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஓட்டலாம். ஆமாம், ரொம்ப நேரம் ஓட்ட முடியும். அதுவும் அட்ஜஸ்டபிள் தான் இது பார்த்தீங்கன்னா. ஓகே, எங்கே வேணால் பொசிஷன் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம எல்போக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வாஷபிள். இதுவும் டெக்காத்லானில் தான் வாங்கினேன், 1800 இது. ஓகே. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் மாற்றினேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஓட்ட முடியாமல் இருக்கும்போது டயர் மாற்றினேன். அதுக்கப்புறம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்பீடு கெயின் பண்ணுறதுக்காக கியர் மாற்றினேன். ஸோ இதுதான் மாற்றினது, அலிவியோ. ஓகே, பார்க்க சூப்பராக இருக்குது. கியரு, கிராங்க் செட்டு, ஹப்பு எல்லாமே மாற்றினேன். ஸோ இந்த கிராங்க் செட் எத்தனை எம்எம்னு ஏதோ சொன்னாங்களா இப்போ? 45 சம்திங். ஓகே, 45 பாயிண்ட் சம்திங். இந்த ட்ரையம் 29 முடிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணி வச்சிட்டோம். ஆமாம், ஃப்ரேம் மட்டும்தான் மிச்சம். ஸோ ஃப்ரேம் மட்டும் பழசுங்க அப்படின்றான். ஆமாம். இந்த இந்த பவுச் எப்போ வாங்கினேன்? பவுச் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், ஒரு வாரம் தான் இருக்கும். பவுச்சும் இந்த ஹேண்டில் பாரும் வாங்கினேன், க்ரிப்பு. ஸோ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா 1200 ஆச்சு, வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. இந்த க்ரிப் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தா இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. முன்னாடி இருந்த க்ரிப் வந்து ரவுண்டாக தான் இருக்கும். லாங் ரைட் போகும்போது எனக்கு ரிஸ்ட் இந்த இடத்துல பெயின்லாம் இருந்தது நிறைய ஓட்டும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. பள்ளத்தில் போகும்போது கூட அந்த வைப்ரேஷன்லாம் கூட எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த க்ரிப்பு. ஸோ இது வாங்கினேன். இப்போ லாஸ்ட்டாக மாற்றினது இதுதான். ஸோ அது மட்டுமாங்க, நீங்கள் பொதுவாக வந்து வெளியில் நைட் டைம் ரைடு எப்படியும் போவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாங் ரைட் போகிறதுக்கு மேக்ஸிமம் நைட் டைம் போய் தான் ஆகணும். அப்படின்னும் போது நீங்கள் என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னா, இந்த லைட்டு, ஃப்ரண்ட் லைட் ஒன்று, அப்புறம் ரியர் லைட் ஒன்று, இது ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு நைட் டைம் ஏர்லி மார்னிங் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ரா, வேலிடான பாயிண்ட். சரி, அந்த 5 பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த சைக்கிள் வாங்கினதுலேருந்து உனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது? இந்த சைக்கிள் பொறுத்தவரை சொல்லணும்னா நல்லாவே இருந்தது. அதான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரி MTBயில் எனக்கு வாங்கின புதுசில் லாங் ரைடு மட்டும் தான் போக முடியாமல் இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தவிர, என் ஹைட்டுக்கு இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் சொல்கிறாங்க இல்லையா, சீட் ஸ்டெம்மு, அதை மட்டும் மாற்ற வேண்டியது இருந்தது. மற்றபடி எனக்கு வேறு எந்த செலவும் இந்த சைக்கிளில் வைக்கல. நான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ செலவு எதுவும் பெருசாக வைக்கல? எதுவுமே வைக்கல, நீயா பண்ண அப்கிரேட்ஸ் தான். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சைக்கிளோட ஏரோடைனமிக்ஸ்லாம் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இப்போ நீ ரோட் பைக்ஸ் எதாவது ட்ரை பண்ணியிருக்கியா? ரோட் பைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபன் நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லையா, அன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரோட் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பார், அதுவும் ஏரோடைனமிக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அதில் கிடைக்கிற கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா உங்களோட கை வந்து நீங்கள் ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா உங்கள் எல்போ, ஸோ உங்கள் வெயிட்டை நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கும்போது எல்போ அங்கே குஷனில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிஷியலாக அந்த ஏரோடைனமிக் பாரை வந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு அந்த பேலன்சிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போக 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 பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நீங்கள் ருசித்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா எதிர்காற்றுலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த கஷ்டன்றது தெரியவே தெரியாது. மெயினாக எதிர்காற்று அடிக்கும் போது குனிஞ்சு ஓட்டினீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா போகும் சைக்கிள். சரி, ஓகே. நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நீ இது MTBயாக வாங்கினேன், பட் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஹைப்ரிட்க்கு ஒரு ஹைப்ரிடாக மாறி போய் நிற்குது. ஆமாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட சைக்கிள்ஸ்லேயே இப்போ MTBயில் பண்ணலாமான்ற டவுட் இருக்கும் இல்லையா? அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதை வந்து எப்படின்னா, என் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். நான் எடுத்து மாட்டினது எல்லாமே அது அக்செப்ட் பண்ணிச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் ஆச்சு, எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல எனக்கு. ஸோ மற்ற சைக்கிள் எப்படின்றது அதோட ஃப்ரேம் பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரேம் தான் எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதில் உன் டிஸ்க் பிரேக் இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருக்கா? டிஸ்க்கு பார்த்திங்கன்னா வாங்கின ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் மட்டும் இருந்தது. பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா கீச்சுன்னு அடிக்கும் சத்தம். அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் அதை சம் சேஞ்சஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நல்லா ஸ்பீடாக போகும்போது இப்போ பிரேக் பிடிச்சா நல்லா நிற்கிது, சவுண்ட் இல்லை. ஸோ பெட்டர். ஓகே. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சொல்லுவேன்? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், அது ஒன்று தான் நெகட்டிவாக நான் சொல்ல முடியும். பட் என்னோட வியூ ஆஃப் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் அப்கிரேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்காக தான் பண்ணேன். ஸ்பீடாக போகிறதுக்கு என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக தான் பண்ணேன். 2 விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவுன்றது நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்கோங்களேன். ஏன்னா நான் சைக்கிள் வாங்கும்போது 18,000க்கு வாங்கினேன்.
ஸோ இப்போ நான் எல்லாம் செலவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் போயிடுச்சு இந்த சைக்கிள். அவ்வளோ செலவு பண்ணிட்டேன். Trium RC 120 இல்லையா? கார்பன் ஃபைபர் தான் ஃப்ரண்ட்ல ஃபோர்க். ஸோ அதே அது மட்டும். ஆமாம், கார்பன் ஃபோர்க் மட்டும் இல்லை, இந்த சஸ்பென்ஷன் இருக்குது, அவ்வளோதான், அது ஒன்று. ரைட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சைக்கிள் வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஸ்டாக் கிடைக்குதாங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இந்த சைக்கிள் கிடைக்குதான்னு. நாங்களும் நிறைய தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு இடத்துல மட்டும் கிடச்சிது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நான் 16, 17 சம்திங் வாங்கினேன். எல்லாம் ஃபிட்டிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போக 18 வந்தது எனக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ப்ரைஸே 25 இருந்தது. அதை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. நான் வாங்கி 2-3 மந்த்ஸில். ஸோ அது அவர் வாங்கலை, ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஜஸ்ட் பை சைக்கிளை நான் கேட்டபோது வரதியில் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாடல். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கல. சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் தான் ப்ரோஸ். இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகக்கூடிய ஒரு ஏரியானே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் இருக்கும், அதே சமயம் MTBஸும் நிறையா இருக்கும். ஸோ MTB வாங்கலாமா, ஹைப்ரிட் சைக்கிள் வாங்கலாமா, டக்குன்னு அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன்னா MTBஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு சஸ்பென்ஷன் இருக்கிறது நல்லதுன்னு தோணும். ஆனால் நிஜமாவே நல்லது தான் வச்சுக்கோங்களேன் சஸ்பென்ஷன் இருக்கிறது. உங்கள் ஏரியாவில் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நேஷனல் ஹைவேஸே தோற்று போயிடும் ப்ரோஸ் அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்கள் ஏரியாவில் ரோட்டில் நீங்கள் ஆகுன்னா தண்ணி இறைக்கலாம், அங்கங்கே கிணறு இருக்கும், வெட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் MTB கன்சிடர் பண்ணுறது தான் நல்லது. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, டட்டா, பை பை, சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.